எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான எறா கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். யாராவது என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வீடு தேடி வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். கடாயில் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எறா பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க நரம்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டை லவங்கம் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அது பொரிஞ்சு வரட்டும். நல்லா அது பொரிஞ்சு வந்ததும் நம்ம கொஞ்சமாக வாசனைக்கு கறி லீவ்ஸ் இப்போயே சேர்த்துருங்க. நல்லாயிருக்கும் வாசனை. நீங்கள் லாஸ்ட்டாக சேர்க்குறனாலும் சேர்க்கலாம். நீங்கள் இப்போ சேர்க்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு அதோடய ஜூஸ்லாம் நமக்கு நல்லா இறங்கி நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி செய்ய போது மசாலாவாக செய்ய போகிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சாதம், தோசை, இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் நான் சேர்த்துக்கிறேங்க. இந்த மஞ்சத்தூள் உப்பு நம்ம சேர்க்கும் போது என்ன ஆகும்னா நல்லாவும் வதங்கி வரும். உப்பு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்து நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் அப்புறமா உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அது வதங்கி வரட்டும். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே நான் சேர்க்க போகிறதில்ல. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒண்டி தான் சேர்க்க போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் தரத்துக்கு ஒரு 2 காஞ்ச மிளகா நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததும் மற்றதெல்லாம் நம்ம சேர்க்கலாம். இப்போ உங்களுக்கு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கனாலே நல்லா அது வதங்கி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு, தெரியுதா? அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா 2மே சம அளவு தாங்க எடுத்திருக்கேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா எறா வந்து கொஞ்சம் நமக்கு வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும். அதனால் நீங்கள் இஞ்சி பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா அது வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததும் நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அதையும் நம்ம வதக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி இல்லைங்க, பெங்களூர் தக்காளி. நீங்கள் நாட்டு தக்காளி சேர்க்கும் போது மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா 2 நீங்கள் போதுங்க. ஏன்னா புளிப்பு தன்மை இருக்கும். இது பெங்களூர் தக்காளின்றதால நான் 3 சேர்க்குறேன். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சாலே நமக்கு நல்லாவே அது வதங்கி நமக்கு மசிஞ்சு வந்துடும். சிம்மில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் மூடி வைங்க. இதை நம்ம மூடி வைக்கும் போது என்ன ஆகுனா சீக்கிரமாகவே வதங்கி வந்துடுங்க. நம்ம மூடி வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 ஹவரில், அதாவது அரை மணி நேரத்தில் நம்ம செஞ்சிடலாங்க. ஈஸியாக நம்ம இந்த மசாலாவை செஞ்சிடலாம். சாதம் ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த மசாலா செஞ்சிங்கன்னா சாதம், மசாலா, இறால் மசாலா, ரசம் சூப்பராக நமக்கு லஞ்சு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது 1-2 தக்காளி வந்து கொஞ்சம் மசியாமல் இருக்குது. அதை நான் வந்து கரண்டிலே நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். ஏன்னா இது பெங்களூர் தக்காளின்றதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. நீங்கள் நாட்டு தக்காளி தேய்க்கும்போது நல்லாவே மசிஞ்சு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே நம்ம கரண்டிலே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டுட்டு நான் வந்து இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். காரம் பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள்னா தனியாகவும் மிளகாவும் காய வச்சு அரைச்சதுங்க. 2மே வந்து பார்த்திங்கன்னா மிளகா பார்த்திங்கன்னா 2 கிலோனா நான் தனியாக வந்து 1.5 கிலோ சேர்த்து நான் அரைச்சிருக்கேங்க. நீங்கள் இதுமாதிரி அரைச்சி பாருங்கள், நல்லாவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு தேவையான நம்ம போட்டுக்கலாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம எறா சேர்த்துருவோம் இல்லையா? அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து உப்பு காரம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகுத்தூளில் வந்து சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எறாவை நான் போட்டுக்கிறேன். ஏன் நான் மிளகுத்தூள் சேர்க்குறேன்னா எறா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நமக்கு ஸ்மெல் வரும். அதுக்கு நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்தா தாங்க கரெக்டாக இருக்கும். காரம் நீங்கள் அதிகமாக போட்டாலுமே நம்ம மிளகுத்தூள் சேர்த்து செய்யும் போது எறா மசாலா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மிளகுத்தூள் வாசனை பிடிக்காதுன்னும் போது வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு நான் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. இந்த நேரத்தில் வந்து க்ளீன் பண்ணி வச்ச எறாவை நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எறா பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 நிமிஷத்தில் அழகாக நமக்கு வெந்து வந்துடும். நீங்கள் ரொம்ப நேரம் விட்டுட்டீங்க அப்படின்னும் போது என்ன ஆகுனா ரப்பர் மாதிரி ஆகிடும்.
இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே அதை வதக்கிட்டு நம்ம அப்படி நம்ம மூடி வச்சிடலாம். இதுக்கு நம்ம தண்ணிலாம் சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை. இந்த இறாலே பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி விடும், அதே நமக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு மசாலா அதிகமாக தேவை அப்படின்னும் போது நீங்கள் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு உங்களுக்கு நான் அப்புறம் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து நமக்கு சூப்பராக நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை சிம்மாக்கிட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. நமக்கு அந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா அது தொக்கு பதத்துக்கு வரும். நீங்கள் அப்படி இருக்கும்போது தான் நமக்கு சாதத்தில் ஆகட்டும், தோசை, சப்பாத்தி, இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டிங்கனாலே நமக்கு நல்லா அது தொக்கு பதத்துக்கு வந்துடுங்க. அந்த சமயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள், வாசனைக்கு கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா டிப்ஸும் போட்டிருக்கேன். என்னோடய ஃபஸ்ட் சேனலில் டிப்ஸில் நிறைய போட்டிருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு என்னோடய ஃபஸ்ட் சேனல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபஸ்ட் சேனலில் லிங்க் நான் கொடுக்குறேன். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ குக்கிங்கை போட ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக நமக்கு தொக்கு பதத்துக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டு நான் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் மிளகுத்தூள் காரம் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டும் சரி, அதோட வந்து பார்க்குறதுக்கும் சரி நல்லா கரெக்டாக இருக்கும். கலரும் வந்து காம்பினேஷன் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.